ஃபெஞ்சால் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த தகவல்களை தனியார் வானிலை பதிவாளர் ஸ்ரீகாந்த் அவர்களிடம் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், ஃபெஞ்சால் புயல் முன்னதாக உருவாகவில்லை என்று சொல்லப்பட்டது. பின்பு புயல் உருவான பின்பு இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டது. தற்போது இரவு கரை கடக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலதாமதம் ஏன் சார்? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு புயலோட பாதைங்கிறது அதனை சுற்றி இருக்கக்கூடிய உயர் அழுத்தங்கிறது தான் நிர்மாணிக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு உயர் அழுத்தம் இருக்கு, தென்சீன கடல் பகுதியில் ஒரு உயர் அழுத்தம் இருக்கு. ஸோ இந்த இரண்டு உயர் அழுத்தம் தான் ஒரு புயலின் பாதையை தீர்மானிக்கும். இப்போ இந்த இரண்டு உயரத்திற்கு நடுவே இந்த பெஞ்சால் புயல் மாட்டிட்டு இருக்கு. அதனால போக முடியாம சில சமயங்கள்ல நின்றுட்டு, சில சமயத்துல ஒரே இடத்துல நின்றுட்டு, சில சமயத்துல மெதுவா நகர்ந்து, இது கடந்த 2-3 தினங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் காரணமா தான் கரை கடக்கும் நிகழ்வும் தாமதமாகுது. ஏன்னா நமக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம் சற்று விலகி மேற்கு புறம் நகர்ந்தால்தான் பெஞ்சால் புயலால மேலும் உட்புற பகுதியை நோக்கி கரை கடக்கும் நிகழ்வா நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சார், இந்த ஃபெஞ்சால் புயல் கரையை எப்போது கடக்க இருக்கிறது சார்? எவ்வளவு மணி நேரம் ஆகும் சார் இந்த கரையை கடக்க? இப்ப பாத்தீங்கன்னா காலையில 8:30 மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு 110 கிலோமீட்டர் தொலைவுல இருந்துச்சு. அது மெதுவா நகர்ந்து இன்று இரவு தான் கரை கடக்கும் நிகழ்வு இருக்கும். அதாவது 7-8 மணிக்கு மேலதான் கரை கடக்கும் நிகழ்வு இருக்கும். மேலும் தாமதம் இல்லாமல் இருந்தால், ஏன்னா நம்ம இன்னொன்னு யோசிக்கணும், கடந்த ஒரு 24 மணி நேரமா இந்த பெஞ்சால் புயல்ங்கிறது வடமேற்கு வடக்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. இந்திய வானிலைத்துறையும் சரி, வானிலை படிவங்களும் சரி, கடைசி 6 முதல் 9 மணி நேரம் கரை கடக்கும் நிகழ்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல மேற்கு தென்மேற்கு திசையா நகரக்கூடும் அப்படின்னு கணிச்சிட்டு இருக்கு. அப்படி அந்த நகர்வு மாறினா அது தற்போது வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கிற புயல் பாதை மாறி மேற்கு தென்மேற்கா நகரணும். அப்படி இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் தொய்வு இருக்கும், கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஸோ இன்று இரவு தான் பெரும்பாலும் இதன் கரை கடக்கும் நிகழ்வு இருக்கும். அதுக்கு முன்னாடி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சார், காலை முதல்ல அதி கனமழை பெய்து வருகிறது. தற்போது வரை எவ்வளவு மழை பெய்திருக்கிறது சார்? அதுக்கப்புறம் புயல் கடந்த பிறகு எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பரவலா பல இடங்கள்ல 8 முதல் 12 சென்டிமீட்டர் வரை மழை பதிவுங்கிறது இன்று காலை முதல் நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் உட்புற பகுதிகளில் காலையில சென்னையில பெய்த அந்த அதிக கனமழை அந்த மேக குவியல்கள் இப்போ உட்புற பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கு. அதனால நமக்கு உட்புற பகுதிகளில் இப்போ நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கோம். ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள், வேலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் கரை கடக்கும் நிகழ்வு வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழை இருக்கும். அது இந்த இரவு வரைக்கும் இருக்கக்கூடும். நமக்கு அடுத்த ஒரு 18 மணி நேரம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, நாளை அதிகாலை வரைக்கும். தற்போது பெய்துள்ள ஒரு 8 to 12 சென்டிமீட்டர் வரைக்கும் பரவலா பெய்திருக்கிற மழை கிட்டத்தட்ட அதே அளவுக்கு மீண்டும் நாளை காலை வரைக்கும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் சென்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சார், காற்றின் வேகம் அதிக அளவுல காணப்படுது. இந்த காற்றின் வேகத்தை எப்படி சார் கணிக்கிறாங்க? அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த புயலுக்கான வேகம்னு பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் மணிக்கு 60 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சில சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் தான் இந்திய வானிலை கிடைச்சிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதனை ஒட்டியதான் இருக்கு. காற்றின் வேகம் கரைக்கு அருகே வரும்போது அதிகமா இருக்கும். நமக்கு காற்றின் வேகம் இன்று மாலை முதல் இன்னும் சற்று அதிகமாக நம்ம சென்னை மற்றும் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளை எதிர்பார்க்கலாம். சார், கடல் சீற்றமா காணப்படுகிறது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. இதனால சுனாமி மாதிரி ஏதேனும் எச்சரிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, எப்பயுமே ஒரு புயல் இருக்கும்போது கடல் கொந்தளிப்பு அதிகமா இருக்கும். அது நம்ம நிச்சாம் புயல் போது கூட பார்த்தோம். கடல் கொந்தளிப்பின் காரணமாக சென்னையில பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நீர் வடிவதற்கு தாமதமானதை நம்ம பார்த்தோம். இந்த புயல் போதும் அந்த கடல் சீற்றம் நம்ம பார்க்கிறோம், கடல் கொந்தளிப்பு பார்க்கிறோம். இது நாளை காலை வரைக்கும் வடகடலோர தமிழக பகுதிகளில் இருக்கும். புயல் கரை கடந்து உட்புற பகுதிகள் போனதுக்கு அப்புறம் படிப்படியா கடலின் சீற்றம் குறைய ஆரம்பிக்கும்.
சார், இந்த ஃபெஞ்சால் புயலோட பாதிப்பு கோவையிலையும் இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இது குறித்த விவரங்களையும் சொல்லுங்க சார். அதாவது இந்த புயலோட பாதை வந்து கரை கடக்கும் நிகழ்வு வந்து அஹ், நான் சொன்ன மாதிரி மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து போகக்கூடிய சூழல்ல உட்புற பகுதி நோக்கி நகர்ந்து பின்னர் அரபிக்கடல் வரைக்கும் போறதா வந்து வானிலை படிவுகள் காட்டிட்டு இருக்கு. அப்படி போகும் பட்சத்துல காற்றின் ஈர்ப்பு காரணமாக, அந்த ஈரப்பதத்தின் ஈர்ப்பு காரணமாக வந்து நம்ம உட்புற பகுதிகளில் இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து கடல் இது இந்த புயல் வந்து உட்புற பகுதிக்கு போகும்போது உட்புற பகுதிகளான வடமேற்கு உட்புற பகுதிகள் மேற்கு உட்புற பகுதிகளிலும் பரவலா நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு சரிவு பகுதிகள், அதாவது கோத்தகிரி குன்னூர் போன்ற கிழக்கு சரிவு பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல பலத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து புயல் வந்து அரபிக்கடல் பகுதிக்கு போகும்போது அந்த நிகழ்வு இருக்கும். அது வந்து ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை நடக்கும். இணைப்புல வந்து பல்வேறு தகவல்களை வழங்குனீங்க சார். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.